வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாத் வட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது பட்டாசு அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து தனுஷ்க்கு ஜோடியாக ஒரு நடிகை வச்சுருப்பாங்க, மெஹரின். அந்த அம்மா வந்து அந்த நடிகை வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து 29 வயசு ஆகுது. நான் வந்து நடிகை பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்படுறேன். அதனால நான் கல்யாணம் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணேன் அப்படின்னா அப்புறம் அடுத்தடுத்து குழந்தை பிறப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு ஆண் விரும்புவான். அவன் இந்த அம்மாளுக்கு விருப்பம் இல்லாவிட்டா கூட ஆண் விரும்புவான். அப்புறம் மாமியார் வருவாங்க, மாமனார் கேட்பார் இல்லையா, அதெல்லாம் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. அப்புறம் அதுக்கு பின்னாடி இவங்களும் சொந்த சுயநலம்னு இருக்கு இல்லையா, அது அப்புறம்தான். அது இப்போதைக்கு இல்லாதனால நான் வந்து குழந்தை பிறப்பை தள்ளி வைத்துக் கொள்வதற்காக என்னுடைய கருமுட்டையை உறைய வைக்க போகிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ. கருமுட்டையை உறைய வைக்க போகலாம் மேகரி, தனுஷ் பட கதாநாயகன். ஆமா, நான் வந்து 2 வருஷமா வந்து இது ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்காக வந்து தினந்தோறும் வயிற்றில் நான் ஊசி போட்டு கொடுக்கின்றேன். அதை மிக மகிழ்ச்சியாக நான் கருதுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் திருமணத்துக்கு வந்து எப்படி 10 வருஷம் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, இப்ப 29 வயசு, 10ங்கும் போதுல 39 வயசு, 39, 40, 41 வைங்களா. அந்த நேரத்துக்கு வந்து நான் கருமுட்டையை இப்பவே நான் வந்து எடுத்து உரைய வச்சுட்டு வைங்களா. ஏன்னா 30 வயசுக்கு உள்ளதான் அந்த கருமுட்டையை கரெக்டா உரைய வச்சு பண்ண முடியும். 37 வயசு 30 வயசுக்கு மேல தாண்டிக்கிட்டு அந்த கருமுட்டை சரியாக இருக்காது. பல விஷயத்த நம்ம பார்க்கிறோம். 30 வயசு தான் ஒரு பெண்ணுக்கு வந்து கரு வரக்கூடிய ஒரு கரு உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு சூழலை. அதுக்கு மேல இருந்தாலும் வந்து பிறக்கக்கூடிய குழந்தையில் ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு போயிட்டு அடிப்படையில் 29 வயசு ஒரு 10 வருஷத்துக்கு பின்னால குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிறனால வந்து இப்ப நான் கருமுட்டையை எடுத்து ஹார்மோன் செயல்பாட்டின் வெளிப்பாடை எடுத்து உரைய வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக்கா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிடுச்சு. அதாவது கருமுட்டையை உரைய வைத்தால், அது வந்து இங்கிலீஷ்ல வந்து ஊசைட் கிரியோபெரி சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கருமுட்டையை உரைய வைத்து இது வந்து இந்த ஒரு மருத்துவ தொழில்நுட்பம் வந்து வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலாச்சு. 1986. ஆமா, கிறிஸ்டோபர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலிய மருத்துவர் தான் இதை கண்டுபிடிச்சாங்க. அதனால வந்து ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து பப்ளிக்கா வந்து அது கண்டுபிடித்தப்ப வந்து மிக ஒரு கேவலமாக பார்க்கப்பட்ட ஒரு சூழல். ஐயோ, அது எப்படி முடியும். அப்புறம் சமுதாய பயம்னு ஒண்ணு இருக்கும். அதையெல்லாம் கூட கணவன் ஒத்துக்கொள்வானா அப்படிங்கிற விஷயம், வரக்கூடிய கணவன் என்ன நினைப்பான் அப்படிங்கிற விஷயம், அதையெல்லாம் விட தன்னுடைய நிலைப்பாடே பல பெண்கள் பார்ப்பாங்க இல்லையா. ஏன்னா கருமுட்டை இது பண்ணி வைக்கிறோம், அந்த நேரத்துல சில பிரச்சனைகள் என்ன ஆகுது அப்படிங்கிற சமயத்துல அந்த நேரத்தில் நாம் தயாராக இருப்போமா. 10 வருஷத்துக்கு பின்னால மெஹரின் வந்து கல்யாணம் செஞ்சு நான் செய்யறேன்னு செய்யலையே, அதெல்லாம் அப்புறம் குழந்தை பெற்றுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. 39 வயசுல வந்து அவரு குழந்தை பெற்றுக்கொள்ள போயின்னு சொல்றாரு ஒளி, மற்றபடி இது கல்யாணம் செய்து கொள்வேன்னு சொல்ல கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த நேரத்துல வந்து கருமுட்டை வந்து கட்டாயம் நன்றாக இருக்காது. அந்த நேரத்தில் கல்யாணம் செய்து கொண்டாலுமே கூட அதற்கு தகுந்த மாதிரி ஆண் இருக்கணும். 39 வயசுங்கிறப்ப ஒரு 40-42 வயசுல ஒரு ஆணு, இல்ல 39 வயசுல ஆணு. இந்த மாதிரி சில நடிகைகள் பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தன்னை விட இளமையானவர்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்படிங்கிற சமயத்துல அந்த ஆணுடைய விந்துனை செலுத்தி கருமுட்டை வெளிப்பாடா கட்டாயமாக ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியே பெற்றுக்கொண்டாலுமே கூட தன்னுடைய நிலைப்பாடா வரக்கூடிய சமயத்துல கருமுட்டை வெளியெடுத்து அந்த நேரத்தில் அந்த கருமுட்டை நன்றாக இருக்கணும், சிதையாமல் இருக்கணும். ஏன்னா அது ஒரு திரவம் இருக்கு. அந்த திரவத்தை வந்து உரை வைக்கிறப்ப எடுத்துருவாங்க. எடுத்துட்டு மீண்டும் ஒரு இதை செலுத்தி அது கெட்டு போகாமல் பாதுகாக்க வைப்பாங்க. ஆமா, இதனால என்ன ஆகுது தெரியுமா, இப்போ கருமுட்டை எடுக்கிற சமயத்திலேயே பல பெண்களுக்கு வந்து சில ஹார்மோன் காரணமா வந்து கருப்பை உட்புறம் வந்து தடித்து போகி விடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதுல இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப நெருடலான ஒரு விஷயம். அதே மாதிரிதான் இந்த டெஸ்ட் டியூப் ஃபர்ஸ்ட் வந்தப்ப என்ன பண்ணாங்க, எல்லாமே மிக மோசமாக நினைத்தார்கள். ஐயோ வேணாம்ப்பா அப்படின்னு நினைச்சாங்க. இன்னைக்கு பாருங்க, ஐவிஎஃப் எப்படி எங்க பார்த்தாலும் போஸ்டர். ஆமா, இந்த காய்ச்சலுக்கு மருந்தா அப்படிங்கிற மாதிரி ஐவிஎஃப், குழந்தை இப்ப பேர் தேவையா, உடனே வாருங்க, உங்களுக்கு அற்புதமான குழந்தை செல்வத்தை நாங்கள் தருகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே
செயற்கை டெஸ்ட் டியூப் பேபி, செயற்கை கருத்தரிப்பு கான்செப்ட் இன்னைக்கு மிக பிரபலியமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்த சமயத்துல எதுவுமே வந்து ஒரு வரவேற்புக்கு வராது. அது மாதிரிதான் கருமுட்டையை உரை வைத்திடக்கூடிய இந்த ஊசைட் ப்ரீசர்வேஷன் அப்படிங்கிற கான்செப்டும் வந்தப்ப இல்லை 1986. இன்னைக்கு வந்து ஒரு பப்ளிக்கா வந்துகிட்டு இருக்கு. அது கண்கூடா தெரியுது. அதுல என்ன யார் பப்ளிக் பண்ணிக்கிட்டு அதை மிக பிரபலமா பண்றாங்க, ஒரு பப்ளிக்கா பண்றாங்கன்னா நடிகைகள், வீராங்கனைகள், மற்றபடி பிரபலமான அழகிகள், அப்புறம் கல்யாணமே வேண்டாம் என்று சொல்ல நினைக்கக்கூடிய ஒரு பெண்கள். கல்யாணமே வேணாம்பா, ஆனா எனக்கு குழந்தை வேணும், அந்த மாதிரி குரூப் இன்னைக்கு நிறைய இருக்கு. அப்புறம் லெஸ்பியன்கள் பாருங்க. இன்னொரு விஷயம், இந்த ஒற்றை பெற்றோர் முறை அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு ரொம்ப அதிகமா போச்சு. அதாவது ஒரு ஆணை கல்யாணம் பண்ண வேண்டியது, ஆமா, ஒரு குழந்தையை பெற்றுக்க வேண்டியது, அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் அவனை விட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட வேண்டியது, ஒரு ஆணோடு வந்து வாழ்ந்து ஒரு ஒரு குழந்தையோடு வாழ்ந்து கொண்டிருப்பது. டைவர்ஸுக்கு மிக முக்கியமான காரணமே இருக்காது. சும்மா சாதாரண ஒரு காரணத்தை குறித்து ஏதோ ஒரு டைவர்ஸ் வாங்கணும் இல்லையா, வாங்கிட்டு வந்துட வேண்டியது, ஒரு குழந்தை பெற்று அந்த குழந்தையோடு வந்துட வேண்டியது, முடிஞ்சு போச்சு. தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆமா, அப்புறம் இருக்கிற சமயத்துல பல பெண்கள், இதுலேயும் தவறான பெண்கள், போகக்கூடிய தவறான பெண்கள் இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரிங்க, கடைசி வரைக்கும் ஒரு ஆணுக்கு பெண் தேவை, பெண்ணுக்கு ஆண் தேவை. அதை வந்து ஆண்களும் மறந்து விடுகிறார்கள், பல பெண்களும் மறந்துடுறாங்க. அது குறிப்பா பெண்களுடைய சதவிகிதம் அதிகம் அப்படிங்கிறது ஒரு ஆய்வு வெளிப்பாடு. ஏன்னா அவங்க பல விஷயமா இன்னைக்கு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்கால சிந்தனை, வேலை வாய்ப்பு, மற்றபடி வந்து தன்னுடைய லட்சியம் அப்படிங்கிற கான்செப்ட். அப்படிங்கிற சமயத்து என்ன ஆகுது தெரியுமா, கல்யாணம்னு வரைக்கிற சமயத்துல அவங்களுடைய எல்லாமே தடைப்பட்டு போயிடும். கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அடுத்த ஒரு 3 மாசத்துலேயே வந்து அம்மா என்ன கேட்பான், என்னப்பா ஏதாவது உண்டா அப்படின்னு ஆண்கிட்ட கேட்பான். பெண்கிட்ட அவர்கள் தோழிகள் என்ன கேட்பாங்க, என்னடே மாசமா இருக்கியா, முழுகாம இருக்கியா, மாங்காய் திங்கிறியா, சாம்பல் திங்கிறியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அந்த கான்செப்ட்ல போயிடும். அப்ப என்ன ஆகுது, கல்யாணம்னா அடுத்து குழந்தை பிறத்தல் முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன ஆகுது, அவருடைய லட்சியங்கள்லாம் தடைபட வாய்ப்பு இருக்கு. இதுலயும் சில பேர் இருக்காங்க, அபார்ஷன் பண்ணி கூட பல பெண்கள்லாம் இருக்கிறாங்க. எதுக்கு இப்ப குழந்தை, அப்புறம் மாட்டிக்குவாங்க, ஃபேமிலி ஃபெர்டிலிட்டில அடைப்பு ஏற்பட்டுரும், அப்புறம் மாட்டிக்குவாங்க. அதனால வந்து பல பெண்களுக்கு இதன் மூலமா இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, நம்ம எடுத்தோட கல்யாணம் பண்ணினா குழந்தை பெற்றுங்க, அபார்ஷன் பண்ணிடாது. பண்ணினீங்க அடுத்த குழந்தை மிக ரொம்ப ரொம்ப அரிது. ஆமா, டக்குன்னு எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. ஆமா, ஒரு 90% அரியுதுங்கிற கான்செப்ட். அதனால வந்து இது ஒரு விஷயமும் போயிட்டு, அதனால வந்து இந்த குழந்தை அப்படின்னு வரக்கூடிய சமயத்துல லட்சியம் தடைபட்டு விடும். பல பெண்களை பார்த்து இன்னைக்கு அப்படித்தான், என்னம்மா கல்யாணம் பண்ணிட்டியா, இல்ல அங்கிள், ஆமா நான் வந்து ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், படிச்சது பின்னால வேலை வாய்ப்பை நோக்கி போறேன், ஆமா அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். ரைட், ஓகே. இப்ப என்ன உனக்கு என்ன வயசுல, எனக்கு 35 வயசு அங்கிள் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அந்த பெண்கிட்ட? 35 வயசு டாக்டரே சொல்றாங்க, 30க்கு மேல ஒரு பெண்ணுக்கு வந்து கரெக்டான தகுதி குறைந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. 30 வயசுக்கு மேல கர்ப்பமானாலும் குறையுள்ள குழந்தை தான் பிறகு அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணு 35 வயசுக்கு இன்னி என்ன லட்சியத்தை நிறைவேற்றி கல்யாணம் பண்ணி, அதே நேரத்தில் ஒரு ஆண் அதை விரும்புவானா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. அப்ப என்ன ஆகும், அதுக்குள்ள மென்சஸ் பீரியட், மனோபாஸ் வந்துடும், முடிஞ்சு போச்சு. என்ன ஆக போகுது, அப்ப என்ன ஆகும், எதிர்கால சிந்தனை அப்படிங்கிறது வந்து குழந்தை லட்சியம் மட்டும்தானா, எதிர்கால சிந்தனை அப்படின்னு லட்சியம் மட்டும்தானா, படிப்பு மட்டும்தானா, பணம் சம்பாதிப்பது மட்டும்தானா? அப்படிலாம் கிடையாது. எதிர்கால சிந்தனை என்பதுல லட்சியமும் உண்டு, குழந்தை பிறத்தலும் உண்டு, கல்யாணமும் உண்டு, காதலும் உண்டு, எல்லாமே உண்டு. எல்லாம் வாழை ஒன் பை ஒன்னா பார்த்துக்கிட்டே வந்துடணும். அதுல ஒரு முடியாத பல பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் இருக்கிறாங்க. இருந்தாலுமே வந்து சில கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் வரக்கூடிய சமயத்துல அது பிரச்சனை வரத்தான் செய்யும். அதை சமாளிக்கிறவங்க ஒரு ஆண் ஒரு பெண், புரியுங்களா. அதெல்லாம் விட்டு போட்டு எனக்கு கல்யாணம் வேணாம், குழந்தை பிறப்பு வேணாம், ஆமா நான் படிக்கணும், கல்யாணம் பண்ணணும், மற்றபடி சோன்ஸ் எல்லாம் பார்த்து படிக்கணும், மற்றபடி கை நிறைய அப்பதான் நான் கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு ஆணு பெண்ணு நினைத்திருந்தா என்ன ஆகும், ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல பல ஆண்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. என்னப்பா ஆச்சு உனக்கு வயசு, எனக்கு 35 வயசு ஆகிட்டு என்ன பண்ண போறேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்ஸாம் எழுது, அதுக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, அது ஒரு பையன் சொன்னார், குறிப்பிட்ட ஒரு எக்ஸாம் எழுது நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த எக்ஸாம் முடிச்சதுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பு, அது ஒரு 2 or 3 yearsல வந்துடும். கட்டாயமா வந்து எனக்கு வந்து ஒரு 50,000 60,000க்கு மேல எனக்கு சம்பளம் வர வாய்ப்பு இருக்கு. என்னுடைய லட்சியமா தான். அதுக்கு பின்னால்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். இப்ப என்ன சொன்னாரு, 35 வயசுக்காரு கூட்டுங்க, ஒரு 5 கூட்டுங்க, 40 முடிஞ்சு போயிடும். தள்ளாத கிழவன் சொட்டை விழுந்துடும், எவ கட்டிக்குவான்?
அதனால வந்து அன்னைக்கே நம்ம ஆள் சொல்லி வச்சார் ஒரே வார்த்தை, அதாவது இளமையிலேயே திருமணம் செய்து கொள்பவனும் அதிகாலையில் துயில் எழுந்தவனும் எதற்காகவும் வருந்தியதில்லை. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இளமையிலேயே திருமணம் செய்து கொண்டவனும் அதிகாலையில் துயில் எழுந்தவனும், அதிகாலையில் எழுந்திருக்கிறான் 5 மணிக்கு, எதற்காகவும் வருந்தியதில்லை. ஆமா, எல்லாம் அந்த அவங்களுக்கு அந்த இயற்கையை கொடுத்துரும். மண் மண் பெண் பொன் இதெல்லாம் வந்து நம்ம விருப்பம் கிடையாது. எல்லாமே வந்து அந்த நீர், காற்று, நிலம், ஆகாயம், பூமி, அந்த இது 5 எலிமெண்ட்ஸ் சொல்றோம் பார்த்தீங்களா, அதனுடைய வெளிப்பாடு ரகசியம். ஆமா, எடுத்தவனுக்கெல்லாம் கட்டவனுக்கெல்லாம் குழந்தை பிறந்துருதா? எத்தனை பேர் கல்யாணம் ஆகாமலே இருக்கிறான், கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கிறான். குழந்தை பெற்ற என்ன சொல்றான், 2 பெண் குழந்தையா போச்சுங்க. ஆம்பளையும் சொல்றாங்க, பொம்பளையும் சொல்றாங்க. 2 பெண் குழந்தையா போச்சு. 3ஆவதா வந்து ஆண் குழந்தை பெற்றுக்கலாம் இருக்கு. அது எப்படி கரெக்டா பெற்றுக்க? கரெக்டா ஆண் குழந்தை வந்துடுமா? முடியாது. அதுவும் பெண் குழந்தையா போனா அதுலயும் பெண்ணும் சந்தேகிக்கிறாங்க, ஆணும் சந்தேகிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, 3ஆவது பெற்றுக்கலாமா வேணாமா சந்தேகம். அப்படியே காலம் உருண்டு ஓடிடும். சரிப்பா 2 மட்டும் போதுப்பா. 2 குழந்தை தான், அது பெண் குழந்தையா போச்சான் சொல்றாங்க. ஒரு லேடி, ஒரு பொண்ணு சொல்றாங்க, 2 பெண் குழந்தை, மீண்டும் ஒரு ஆண் குழந்தை பெற்றுக்கலாம் இருக்கு. அது கொஞ்சம் ஒரு ரைட்டு. மீண்டும் அதே பெண் குழந்தையா போனா எப்படி ஆகுது? இதுவும் சந்தேகம் வருது. அப்ப என்ன ஆகுது, கட்டாயமா அதற்கு வழி வரைப்படும். அப்ப எல்லாத்திலையுமே வந்து ஒரு தடை 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 அப்படிங்கிற சமயத்துல வாழ்க்கையில வந்து அதை மீட்டு செல்லக்கூடிய ஒரு மனோதைரியம் வருவதான் வந்து மிகப்பெரிய மனித வெளிப்பாடு. அது இன்னைக்கு வந்து இன்றைய தலைமுறையில வந்து ரொம்ப குறைந்து போச்சு அப்படிங்கிறது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன பாருங்க, கருமுட்டையை உறைய வைக்கக்கூடிய ஒரு மருத்துவ தொழில்நுட்பங்கிறத பயன்படுத்தலாம். அதை பத்தி ஒண்ணும் இல்லை. இந்த கேன்சர் உள்ளவங்க, மற்றபடி குழந்தை பெற முடியாதவர்கள், சிறு வயதிலே வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல், அதாவது சிறு வயசுல விபத்து ஆக்சிடென்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அப்போ வரக்கூடிய சமயத்தை என்ன ஆயிரும், அப்படி இப்படி ஆகி போச்சு, என்னடா அந்த நேரத்தில் கருமுட்டையை எடுத்து வச்சுக்க வேண்டியது. யாரோ ஒருவர் கல்யாணம் செய்தாலும் கல்யாணம் செய்யாவிட்டாலும் சரி, அந்த கருமுட்டையை வைத்து விந்தோடு இது சேர்க்கையை பண்ணி பிறகு குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழல். அப்போ அந்த நேரத்தில் அவங்க நல்லா இருக்கலாம், இல்லை அதே நிலைமை நீடிச்சு போகலாம். இந்த மாதிரிலாம் பல வாய்ப்புகள். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த தொழில்நுட்பம் ரொம்ப கட்டாயமாக வரும். ஆனால் இதை தவறாக பயன்படுத்தக்கூடியவர் அதிகமாவார்கள் அப்படிங்கிற கருத்து இன்னைக்கு போயிடுச்சு. உண்மைதான். செல்போன் அற்புதமான ஆயுதங்கள். யார் நல்லதுக்கு பயன்படுத்தணும் சொல்லுங்க பார்த்தீங்களா? ஒன்றுமே கிடையாது. செல்போனுக்கு அற்புதமான ஒரு கம்யூனிகேஷன், அதுக்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அதை யார் நம்ம தான் கரெக்டாக பயன்படுத்தணும், இல்லை தப்பா பயன்படுத்தும். அதனால வந்து இந்த கருமுட்டை உறை வைக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி, மருத்துவ டெக்னாலஜி, ஊசைட் கிரியேட்டரிசர்வேஷன், அந்த டெக்னாலஜியை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்கள் அதிகமாக ஆகும் அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு விஷயம். மனசுல கட்டாயமா தெரியும். ஒரு 100 வருடங்களுக்கு பின்னாடி இது மிக பிரபலியமாயிடும். ஆமா, 50 வருஷமே எடுத்து பிரபலியமா. அப்ப என்ன ஆகும், பல பெண்கள் கல்யாணமாகாமல் இருப்பாங்க. ஏன்னா நான் என் கருமுட்டையை உரைய வச்சுட்டேன், என் ஜௌரியத்தை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், எந்த ஆணுடைய தேவையில்லை. அந்த நேரத்துக்கு எவன் ஒருத்தனை பார்த்து கட்டிக்குவேன் இல்லையா, நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு விந்தோடு 2 கருமுட்டையை ஜாயின் பண்ணி நான் பாட்டு குழந்தைய பத்திட்டு போயிட்டே இருப்பேன். என்ன பண்ணுவது? அப்புறம் சில லெஸ்பியன்ஸ் இருக்கிறாங்க, ஆண் பெண்ணுக்கு பெண் ஓரினை சேர்க்கிறாங்க, அவங்களுக்கு இது வந்து தொக்கு வேட்ட மாதிரி. அப்ப தவறாக பயன்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் கல்யாணமே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பெண்கள் நிறைய பேர் அதிகரிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு ஆய்வு இதுல போயிட்டு இருக்கு. கட்டாயம் ஆணை பொறுத்த வரைக்கும் அவன் பெண்ணுக்கு அடிமை, செக்ஸுக்கு அடிமை, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா பெண்கள் அப்படி இல்லை. தூண்டி விட்டாத செக்ஸ் உணர்வுக்கு வரும். அவர்களாக தூண்டப்பட்டு விடுவது அது வேறு கருத்து. ஒரு சாதாரண வெளிப்பாட்டின் வெளிப்பாடா இருக்கக்கூடிய சமயத்துல செக்ஸ் அப்படிங்கிற சமயத்துல பெண்கள் வந்து தூண்டி விடப்பட வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஆண் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப ஆணுக்கு கட்டாயமாக பெண் தேவை. ஆனா பெண்ணுக்கு ஆண் தேவையில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் அப்படிங்கிற கட்டாய சூழல் இன்னைக்கு இருக்குது. இது இந்த ஒரு கருமுட்டையை உறை வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பட்சத்துல இன்னும் சுத்தம் பல பெண்கள் இது தவறாக பயன்படுத்துவார்கள். அல்லது எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்று நினைப்பாங்க. அது ஒரு லட்சியம் எடுத்துக்குவாங்க. அப்படி ஒரு குரூப் வரும்பாங்க, ஒரு 50 வருஷம் பின்னால் வரும். ஏன்னா ஒரு பெண் துணை இல்லாமல் ஒரு ஆணால் இருக்க முடியாது. ஆனால் ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண்ணால் கட்டாயமாக இருக்க முடியும்.
பல பெண்கள் பாருங்க, தான் புருஷன் இறந்துட்டாங்கன்னா கடைசி வரை கல்யாணம் பண்ணாமல் குழந்தைய வச்சு ஓட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு ஆண் அப்படி இருக்க முடியாது. ஒரு தன்னுடைய மனைவி முதல் மனைவி இழந்தாலும் 2வது மனைவி இழந்தாலும் சரி, அடுத்தடுத்து கல்யாணம் செய்து கொண்டு தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள ஒரு சூழல் தான் ஒரு ஆணுக்கு உள்ளபடிய அது பெண்ணுக்கு இல்லை. அப்படிங்கிற சமயத்துல ஆணுக்கு ஒரு பெண் கட்டாயமா துணை தேவை, ஆனா பெண்ணுக்கு இப்பவே தேவையில்லை. அப்படிங்கும்போது வரக்கூடிய 50 வருஷத்துக்கு பின்னால் அதுவும் இந்த கருமுட்டை அந்த உரை வைக்கக்கூடிய டெக்னாலஜி வளர்ந்துச்சுன்னா கட்டாயமாக கல்யாணமாகாத பெண்கள் பெருத்து விடுவார்கள். கல்யாணத்தை விரும்பாத பெண்கள் நிறைய பேர் சதவீதம் கூடி விடுவார்கள். குறிப்பாக லெஸ்பியன்கள் அதிகமாகி விடுவார்கள் தான் பகிரங்கமான ஒரு தகவலா நாம் இப்பவே கற்பனை செய்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதே நேரத்தில் இது ரொம்ப தேவையான விஷயம். பல பேர் தேவைப்படுது. இப்போதைக்கு குழந்தை தேவையில்லை அப்படிங்கிற ஆண் பெண்களை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் அதே மாதிரி கருப்பை கோளாறு உள்ளவர் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி உடல்நல கோளாறுகளை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் எதிர்கால சிந்தனையாளர்கள் பயன்படுத்திக்கலாம். நான் பெரிய ஆளாக உலகிற்கு அதையும் முறையா பயன்படுத்திக்கலாம். ஆமா, அதே மாதிரி குழந்தை பெற முடியாத பெண்கள் இதை பயன்படுத்திக்கலாம். அதுல மாற்று கருத்தே இல்லை. தவறாக பயன்படுத்தி விட்டா பின்னால ரொம்ப அனுபவிக்க வேண்டியது வரும். பல நடிகர் அந்த மெஹரின் பேட்டி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பல நடிகர் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆமா, தனிப்பட்ட முறையில கடைசி வரை கல்யாணம் ஆகாமல் நம்ம பிரம்மச்சரியமாக இறந்து போன பல பெண்கள் சொல்லியிருக்காங்க, நாங்க ஏன் கல்யாணம் பண்ணாம போனோம்னு நான் இப்போ வருத்தப்படுறேன். உங்களுக்கு வயசு என்ன மேடம்னு கேட்டால் 80 வயசு அப்படிம்பாங்க. தனிமையில நான் தவித்து கொண்டிருக்கின்றேன். இப்ப கல்யாணம் ஆயிட்டு ஏதோ ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா ஏதோ ஒரு வீட்டில் எனக்கு பாதுகாப்பா இருப்பாங்க இல்லையா? அப்படிங்கிற பல பேட்டிகள் இன்னைக்கு நடிகருடைய பேட்டி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதையும் பாருங்க. அதனால இந்த கருமுட்டை உரைய வைத்தல் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். யார் யாருக்கு முக்கிய தேவை அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அதிகப்படியான தேவை இவர்களுக்கு மட்டும்தான் தேவை அப்படிங்கிற விஷயம் உள்ள மட்டும் பயன்படுத்தணும். ஆமா, இது இல்லாம நான் அப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன், தேவையற்ற லட்சிய உணர்வுகளை கொண்டு விட்டு வாழ்க்கையை விட்டு ஒதுங்கக்கூடிய அளவுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளாது என்பது மிக தாழ்மையான கருத்தாக இந்த வீடியோ மூலம் பதிவு செய்து கொண்டுள்ளேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.